நீ டூருக்கு போறியா? போறேன்டி. ஃபர்ஸ்ட் வேண்டான்னு தான் சொன்னாங்க. அப்புறம் நான் போயே அவன் அடம் பிடிச்சனா, சரி போன்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? சூப்பர்டி. அம்மா சரி, நீ வரலையா? இல்லடி அனிதா, எங்க அம்மா கிட்ட கேட்கலான்னு தான் நினைச்சேன். ஆனா அவங்களே காசு இல்லாம இருக்காங்களா, சரி அதான் கேட்க வேண்டான்னு விட்டுட்டேன். கேட்டு பார்த்துருக்கலாம்ல. அவங்களே கஷ்டப்படுறாங்க, இதுல நான் கேட்டு கஷ்டப்படுத்த வேண்டாம் தான். நீ கேட்டு பார்த்துருக்கலாம். பூர்ணி, உங்க அம்மா கிட்ட டூருக்கு அனுப்ப கூட காசு இல்லையா? ஆமா மஞ்சு, எங்க அம்மாவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. மஞ்சு, உங்க வீட்ல என்ன சொன்னாங்க? காசுக்கெல்லாம் எங்க வீட்ல ப்ராப்ளம் இல்லடி, கேட்டோன்னே போன்னு சொல்லிட்டாங்க. என்ன பார்த்து போயிட்டு வான்னாங்க. அப்படியா? ஆமாண்டி. நீ வரல? வரேன். உங்க வீட்ல எப்படி கேட்டோன்னே ஒத்துக்கிட்டாங்களா? கேட்டோன்னேலாம் ஒத்துக்கலடி. உடம்பு முடியல, நீ போக வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. நான் தான் அங்கே பார்த்துக்கிறதுக்கு ஆள்லாம் இருக்காங்கன்னு சொல்லி அடம் பிடிச்சி தான் பெர்மிஷன் வாங்கினேன். ஆமா, உனக்கு வேற உடம்பு சரியில்லைல? ஆமா, அதுக்கு தான் பயந்தாங்க. அப்படியா? இல்ல, நான் டூருக்கு வரவா வேணாமால? வா, வராம போ. பூர்ணி வரத்துக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சியா? அப்ப நான் வரலனா ஃபீலே பண்ண மாட்டியால? நீ வரலனா நான் ஏன்டா ஃபீல் பண்ணணும்? இல்ல, என்னல இப்படி சொல்ற? என்ன, நான் ஒருத்தங்க கூப்பிடுறேன், என்ன பார்க்காம சீரியஸா பேசிட்டு இருக்காங்க. என்னடா நான் வந்ததுல உங்க ரெண்டு பேர் முகத்துல சந்தோஷமே இல்ல. நீனா ஃபாரின்ல இருந்தா வந்திருக்க, அவனை பார்த்தோன்னே சந்தோஷப்படுறதுக்கு இல்லையே. உங்க ரெண்டு பேர் முகத்துல ஏதோ சீரியஸா இருக்கு. ஆமா, என் பேரே வினியா, நீ கண்டுபிடிச்சிட்டாரு. என்ன மச்சான், அவனை விடல, நீ டூருக்கு வரியா? வரேன். இப்படி இல்ல, உங்க வீட்லயே கேட்டோன்னே ஒத்துக்கிட்டாங்களா? எங்க ஒத்துக்கிட்டாங்க? ஸ்கூல் ஃபீஸ் கட்ட காசு கொடுத்தாங்க, நான் அதுல இருந்து எடுத்துப்பேன்னா அதுக்கு பயந்து போய் தான் டூருக்கு காசு கொடுத்தாங்க. இல்ல, அப்ப நீ மிரட்டி தான் காசு வாங்கியால? ஆமா, வேற என்ன பண்றது? என்ன சொன்ன? வேற என்ன பண்றதுன்னு சொன்னேன். அது இல்லடா, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட காசு கொண்டு வந்திருக்கியா? ஆமா மச்சான், நம்ம பிரேக்ல போய் கட்டிட்டு வந்துருவோம். நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு இவங்க எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. என்னடா சின்னா, டூருக்கு வர காசை நாங்க பாத்துக்கிறோம், அதெல்லாம் வேணாம்டா சின்னா. யாராவது கேட்டாங்களா? நீ டூருக்கு வர அவ்வளவுதான், வீட்ல பர்மிஷன் வாங்குற வழிய மட்டும் பாரு. இல்லடா சின்னா, அதான் அவன் சொல்றான்ல காசை நாங்க பாத்துக்கிறோன்னு, அப்புறம் என்ன? அம்மா யார்கிட்ட இருந்தும் காசு வாங்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே. அம்மா, உங்க அம்மா மட்டும் தான் காசு வாங்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, எங்க அம்மா எல்லாம் தெரு தெருவா போய் காசு வாங்கிட்டு வான்னு சொல்றாங்க. என்னடா சொல்ற? ஸ்கூல் முடிஞ்சோடனே நாங்க தெரு தெருவா காசு வாங்க போயிடுவோம். இவன் கீழ் தெருவுக்கு போயிடுவான், அவன் மேல் தெருவுக்கு போயிடுவான், நான் நடுத்தெருவுக்கு போயிடுவேன். சொல்றா பாரு, அம்மா காசு வாங்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா? அக்கா, என்னம்மா? டூருக்கு வராங்களா, பிடி மிஸ் ஸ்டாஃப் ரூம் கிட்ட வர சொன்னாங்க. அப்படியா? சரிம்மா, நான் சொல்லிடுறேன். சரிக்கா. டூருக்கு வரவங்களெல்லாம் ஸ்டாஃப் ரூம் கிட்ட வர சொன்னாங்களா? வாங்க போவோம். மஞ்சு, நம்ம போவோம், அவங்க வருவாங்க. பூர்ணி, நீயும் வா போலாம். இல்லடாச்சு, நான் வரல. நான் தானே சொல்றேன், அதான் நாங்க பாத்துக்கிறோம்ன்றல. ஆமா பூர்ணி, வீட்டுல கேட்டாங்கன்னா என்ன சொல்றது? அதான் அவங்க பாத்துக்கிறாங்கன்னு சொல்றாங்களே, நீ வந்தாதான் ஜாலியா இருப்போம், வா. இல்ல, உன்கிட்ட வரியான்லாம் கேட்கல, உன்னை வர சொன்னேன், அவ்வளவுதான். வா பூர்ணி, போலாம். சரி அனிதா, வாங்கடா போலாம். இவ்வளவு சொல்லி அவ வரமாட்டேன்னு சொல்றா பாருடா. அதான் இப்ப வரால, வாடா. ஆமால, வா போலாம். சரி போலாம். ஆமா, இங்க எப்படிடா காசு அரேஞ்ச் பண்ணீங்க? நாங்க எங்கடா அரேஞ்ச் பண்ணோம்? என்ன, இதானடா காசே கொடுக்க போறேன், மறந்துட்டியா? என்னடா சொல்ற? இல்ல, ஆமால, நீ ஃபீஸ் கட்ட கொண்டு வந்த காசு தான். ஏன்டா இப்ப ஷாக் ஆகுற? நான் எப்படிடா ஃபீஸ் கட்டுவேன்? அதுக்கும் என்கிட்ட ஐடியா இருக்கு, நீ பயப்படாத. என்ன ஐடியாடா அது? அதான் ஐடியா இருக்குன்னு சொல்றான்ல. நீ வாய் மூடிட்டு இருடா. என்ன ஐடியா இப்ப சொல்லுடா. ஊருக்கெல்லாம் காசு கட்டு வருவாங்கல்ல, அதெல்லாம் சேர்த்து போட்டு உன் ஃபீஸ் கட்டிடலாம், கவலையே படாத. சூப்பர் ஐடியால, நீ கொஞ்சம் சும்மா இரேண்டா. அதெல்லாம் சரியா வருமாடா? சரியாதான் வரும், வாடா. போல
இவனுங்களாம் நல்லவங்க மாதிரியே பேசுறாங்களே, நம்ம ஃபீஸ் கட்டுவோமா? பாப்போம். மஞ்சு, நம்ம மட்டும் தான் வந்திருக்கோம், இன்னும் யாரும் வரல. அவங்க எல்லாம் ஒன்னா தான் வருவாங்கடி. ஆமா, அவங்களாம் எப்போ பார்த்தாலும் ஒன்னா தான் போவாங்க, ஒன்னா தான் வருவாங்க. ஆமாண்டி, நானும் பார்த்துருக்கேன். ஏட்டியாடி, அந்த பூர்ணி பொண்ணுக்கு இவங்க தான் டூருக்கு காசு கொடுக்குறாங்களாம். ஆமாண்டி, நானும் கேட்டேன். அவளுக்கு ஒன்றுனா இவங்க தராங்க பார்த்தியா? அவங்களாம் ஒரே கேங் இல்லடி, அப்படிதான் இருப்பாங்க. அதுவும் அந்த பூர்ணிக்கு ஒன்றுனா எல்லாரும் வருவாங்க, நம்மளுக்கு ஒன்றுனா கண்டுக்கவே மாட்டாங்க. வராளுங்க பாரு. இன்னும் மிஸ் வரலையா? வரல. அவங்களாம் இன்னும் வரல. யாரை கேட்குற? பசங்களை கேட்குறியா? ஆமா, அவங்க பின்னாடி தான் வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டாங்க. என்ன மிஸ் இன்னும் வரலையா? இல்ல சின்னா, வரல. ரொம்ப தேங்க்ஸ்டா சின்னா. நான் உன் ஃப்ரெண்டுடி. நீ ஃப்ரெண்ட போல யாரு மச்சான்? உன் ஃப்ரெண்ட எல்லாம் மாத்தி வச்சான். எங்க போன எங்க மச்சான்? நட்ப எண்ணி எங்க வச்சான்? அல்ல பூர்ணி அஞ்சலி, காசு சின்னா கொடுக்கல, அஜய் கொடுக்கறான். காசு ஏனுது, ஆனா பேரு மட்டும் அவன்து. என்கிட்டயே காசு இல்லடி, அதான். என்ன சத்தமா இருக்கு? எல்லாம் ஒழுங்கா லைன்ல நில்லு. ஸ்கூலுக்கு வரவங்க எல்லாம் வந்தாச்சா? எஸ் மிஸ். இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கிளாஸ்ல கொடுத்துருக்காங்கல்ல, அதுபடி ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம ஏ நம்பரும் கிளாஸ் மிஸ் நம்பரும் வீட்ல கொடுத்துட்டு வந்திருக்கணும். அதே மாதிரி யாரும் லேட்டா வராதீங்க. யாராவது லேட்டா வந்தீங்கன்னா அவங்கள விட்டுட்டு போயிடுவோம், சரியா? ஸோ கரெக்ட் டைம்க்கு வந்துருங்க. சரி, இப்போ எல்லாம் கிளாஸ்க்கு போங்க, நம்ம டூர்ல மீட் பண்ணலாம்.